பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் சகல செல்வ யோகமிக்க வாழ்வை தரக்கூடிய நல்லதொரு ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக மலர வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி, ஒரு ஊர்ல அப்படிங்கிற இந்த நிகழ்வின் மூலமாக மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உணர்வை தரக்கூடிய கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு இவ்வளவு பெரிய துயரத்துக்கு மத்தியில் வாழணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே எழும். அப்படி ஒரு நண்பர் வாழ்க்கையில இதுக்கு மேல தோல்வின்னு எதுவுமே கிடையாது, அவ்வளவு தோல்வியை சந்திச்சிட்டார், இனிமே வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணாராம், ஒரு மலை சிகரத்தை நோக்கி நடந்து மலை சிகரத்து மேல இருந்து கீழே விழுந்து குதிச்சு தன் உயிரை மாச்சிக்கலாம், இறந்து போயிடலான்னு போயிருக்காரு. அப்பதான் சிகரத்துக்கு உச்சிக்கு போய் விழுக போறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்கணுமே, நம்மளை படைச்சான்ல ஒருத்தன், அவன் தானே இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பினவன், இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அந்த இறைவன் தானே, இந்த இறைவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்போன்னு இறைவனை பார்த்து சிகரத்திலிருந்து தனிமையா இருக்கிற அந்த காட்டுக்குள்ள இறைவான்னு கூப்பிட்டானான். இறைவன் அசரீரியா பேசினாராம்ங்க, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னாராம். இவ்வளவு பெரிய துன்பத்தோட என்னைய படைச்சிட்டியே, நான் இந்த உலகத்துல வாழ முடியுமா, நான் இறந்து போலான்னு முடிவெடுத்துட்டேன், ஏன் என்னைய படைச்ச, இந்த துன்பத்தோட ஏன் படைச்ச இறைவா? அப்பதான் இறைவன் கேட்டாராம், நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டாராம். காட்டுக்குள்ள இருக்கேன், உன் கூட யார் இருக்கா, என் கூட வேற யாருமே இல்லையே, நான் மட்டும் தான் தனிமையா இருக்கேன், உன் பக்கத்துல வேற என்னப்பா இருக்கு சொல்லுனாராம். என் பக்கத்துல என்ன புல்லு, பக்கத்துல மூங்கில் மரம் இதான் இருக்கு. ஓ அப்படியா, இப்ப பாரு, நான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சவன் நான் தான் நினைச்சுதானே என்னை பார்த்து கேள்வி கேட்கிற, உன்னை படைச்சது நான் தான், இந்த புல்லை படைத்ததும் நான் தான், இந்த மூங்கில் மரத்தை படைச்சதும் நான் தான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா, நீ இந்த புல்ல படைக்கிற போதும் மூங்கில படைக்கிற போதும் அதுக்கான விதைகளை நான் தான் தூவினேன், நான் தானே படைச்சவன். இந்த புல்லுக்கான விதையை தூவிட்டு மூங்கிலுக்கான விதையும் ஒரே காலத்துல ஒரே நேரத்துல தூவினேன். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தேன், வந்து புல்லெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு அழகா வளர்ந்துருந்தது. மூங்கில பார்த்தேன், ஒரு மூங்கில் கூட வளரவே இல்லை. 2வது வருஷம் வந்தேன், அதே மாதிரி பச்சை பசேல்னு புல், மூங்கில் வளரவே இல்லை. 3வது வருஷம் வளரவே இல்லை மூங்கில், புல் அப்படியே அடர்ந்து இருந்தது. 4வது வருஷம் மூங்கில் எங்க இருக்குன்னே தெரியல, ஆனா அந்த புல் மட்டும் அதே மாதிரி பசன்னு அப்படியே அருமையா இருந்தது. 5வது வருஷம் பார்த்தேன், இந்த மூங்கில் இருக்கு பாத்தீங்களா, சின்னமா அப்படியே அழகா முளை விட்டு வெளியே வந்திருந்தது, சின்ன செடியா அந்த மூங்கில் செடி வந்திருந்தது. அப்பம்போது கூட 5 வருஷமா இருந்த அந்த புல்லுக்கு பக்கத்துல உயரமா அது வர முடியல. 6வது வருஷம் வந்து பார்த்தேன், தெரியுமா உனக்கு ஒரு அதிசயம், 6வது வருஷம் ஆயிரக்கணக்கான மூங்கில் செடிகள் 100 அடி உயரத்துக்கு வளர்ந்துருந்துச்சு. யோசிச்சு பாத்தியா, ஏன் 5 வருஷமா அந்த மூங்கில் வளரல, ஏன் போட்டோன்னே அந்த புல்கள் வளர்ந்தது? புல் தான் விரைவாக வளர்ந்தது, ஆனால் மூங்கில் வளர்வதற்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டது. வேருக்கான பலத்தை உருவாக்கி கொண்ட அந்த மூங்கில் இனிமேல் எத்தனை ஆண்டு காலமானாலும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய மரமாக இருக்கிறது. உன்னை தெரிஞ்சுக்க, உன்னையும் நான் தான் படைச்சேன், ஆனா உனக்கு இப்ப உடனே போய் இந்த வாழ்க்கையில தோல்வின்னு போய் வாழ்வை மாய்த்து கொள்ளலாம், இறந்து போலான்னு போய் விழுக போறியே, நீ இன்னும் முளைக்கவே இல்லப்பா. நீ உனக்கான வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை நினைச்சு ஓடி போய் விழுக போறியே, இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் ஒண்ணு இருக்கு, மூங்கில் மாதிரி உயரமாகக்கூடிய காலம் ஒண்ணு இருக்கு. அந்த மூங்கிலை போல 100 அடி உயரம் அல்ல, இன்னும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒளிமயமான வாழ்வை நோக்கி வரக்கூடிய காலம் விரைவாக இருக்கிறது. அதுவரை நீ பொறுமையா இரு. அந்த மூங்கில் மரத்தை போல உயரத்துல நீ இருக்கணும்னா நான் சொல்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்தை படைச்சவன் நான், எப்பொழுதுமே இந்த உலகத்தை படைத்த நான், இந்த உலகத்தில் வாழ முடியாத அளவிற்கு எந்த உயிருக்கும் சவாலை நான் தருவதில்லைன்னு சொன்னானா கடவுள். அப்படின்னு இறைவன் சொன்னான்னா நினைச்சு பாருங்க, இந்த கதையிலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமாங்க? கடைசி வரை தன்னம்பிக்கையை கைவிடாமல் எவன் பயணப்படுகிறானோ அவனுக்கு நிறைவில் மூங்கிலை போல சிகரம் காத்திருக்கிறது,
முதல் வணக்கம் நேயர்களே, உங்களுக்கும் இந்நாள் பொன்னாள். ஒவ்வொரு நாளும் சிகரமாய் நீங்கள் இந்த உலகத்தில் வலம் வர இனிய நன்னெறிக் கதைகள் மூலம் நாள்தோறும் சந்திப்போம், நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.